சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உன்னிடம் சொல்ல வந்த செய்தியை கவனமாக கேட்டு தெரிந்து கொள். உன் துணை இப்பொழுது எந்த நிலையில் இருக்கின்றார், நாளை என்ன நிலைக்கு தள்ளப் போகிறார் என்பதனை உன்னை விட வேறு எவரும் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்தேன். உன் துணை ஏன் இப்படி மாறிவிட்டார், எதற்காக இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார், எல்லோருடைய வயிற்றெரிச்சலையும் கொட்டி கொண்டிருக்கின்றார் உன் துணை. யாரை என்ன செய்தார், எதற்காக இப்படி செய்தார் என்பதனை முழுமையாக உனக்கு சொல்கின்றேன். பொறுமையாக கேள். நேற்று இல்லை, இன்று இல்லை, நாளை என்பதும் உன் துணைக்கு இருக்கக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் உன் துணையை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு அவரும் ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இருக்கக்கூடாது என்பது பலரது ஆசையாக இருக்கிறது. உன் கண்களில் இருந்து வரும் கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டும் அவர்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வாரி வழங்கி கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. அந்த நிம்மதியைத்தான் அங்கே இப்பொழுது அவர்கள் அனுபவித்து வருகிறார்கள். நடந்தது என்ன தெரியுமா? உன் துணையை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்து பல காரியங்களை செய்ய சொல்லி அதன் மூலம் பல பேரின் வயிற்றெரிச்சலை வாங்கி கொண்டிருக்கின்றார் உன் துணை. கொஞ்சம் நஞ்சமல்ல, எத்தனை வயிற்றெரிச்சல் தெரியுமா? எத்தனை பேரை பாடாய்படுத்துகின்றார் தெரியுமா? உன் வாழ்க்கையை ஒருவர் கெடுத்தது போல உன் துணை பல பேர் வாழ்க்கையை இப்பொழுது நிம்மதி இல்லாமல் குலைத்து வருகிறார். அத்தனை பேரும் வயிற்றெரிச்சலோடு நீ நன்றாக வாழ மாட்டாய், உன் வாழ்க்கை வீணாகிவிடும் என்ற நெஞ்சிலும் வயிற்றிலும் அடித்துக் கொள்கிறார்கள். உன் துணை எதற்காக இப்படி செய்ய வேண்டும்? யாருடைய பேச்சை கேட்டு உன் துணை இது போல செய்கிறார் என்பதையும் கேட்டால் நீ அதிர்ச்சிதான் அடைவாய். வாழ்நாள் முழுவதும் இது போல நீ அங்கே உன் துணை இங்கே என்று வாழ்ந்து வர வேண்டும் என்றும் ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து கொள்ளக்கூடாது என்பதிலும் அவர்கள் பிடிவாதமாக இருந்துதான் வருகிறார்கள். இதை நீ தெரிந்து கொள்ள இல்லை என்பதுதான் என்னுடைய வருத்தம். நீ வரும்போது உன் துணை வரட்டும் என்று சொல்லிவிட்டு உன் வேலையில் எங்கே கவனமாக இருக்கின்றாய், அது தவறும் இல்லை. என் குழந்தையே, உன் வாழ்க்கையை நீ பார்ப்பதுதானே சரியானதாக இருக்கும். யாரோ என்னவோ செய்துவிட்டு போகட்டும் என்று விட்டு சென்ற உன் துணையை நினைத்து கண் கலங்கி கொண்டிருக்காமல் உன் வாழ்க்கையை சரிபார்க்க போடுவதை பார்க்கும்போது எனக்கும் நிம்மதியாகத்தான் இருக்கின்றது என்றும் மனம் சோர்ந்து விடாதே. தைரியத்தோடு நீ இருக்க வேண்டும். உன் துணை தன் வாழ்க்கையை இழப்பாரா, இல்லை வாழ்வை வளம் பெற்று கொண்டு உன்னை தேடி வருவாரா என்ற கேள்விக்கு இப்பொழுது பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் பல பேரின் வயிற்றெரிச்சலை கொட்டி கொண்டு பல பேரின் சாபத்தில் மிதந்து வருகிறார் உன் துணை. இதையெல்லாம் தாண்டி உன் துணை ஜெயிப்பாரா மாட்டாரா, உன்னுடைய சவாலுக்கு அவர் ஈடு கொடுப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் நீ பார்க்க வேண்டும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.